வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜக இன்னைக்கு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டா. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கரெக்டாக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழக பாஜக மட்டும் இன்னும் மிஸ்ஸிங்கில் இருந்தாங்க. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ணாமலை தான் தேர்தல் வாக்குறுதிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறது. ஒன்றொன்னா அண்ணாமலை அவர்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ணாமலையை விட சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு யாராவது நம்ம தேட முடியுமா? அதனால் கரெக்டாக பாஜக அண்ணாமலையை உட்கார வச்சுருக்காங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் அவர் விலக்கி ஒன்றொன்னையும் சொல்லியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதிமுக அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்டிஏ ஆட்சிக்கு வந்தோன்னே ஒரு குடும்ப தலைவிகளுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னும், திமுக ஆட்சியில் மக்கள் பயங்கர சிரமப்பட்டுட்டாங்க. சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, இப்படி மக்கள் பயங்கரமாக சிரமப்பட்டாங்களா. அதனால் என்டிஏ ஆட்சி வந்த உடனேயே 10,000 ரூபாய் கருணை தொகையாக மக்களுக்கு வழங்கப்படும், ஒரு குடும்பத்துக்கும் வழங்கப்படும் அப்படின்னு அதிமுக அறிவித்தாங்க. ஸோ அதே தான் பாஜகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்ப தலைவிகளுக்கும் 2000 ரூபாய் மாதம் 10,000 ரூபாய் கருணை தொகை, இதை பாஜகவும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில். ரெண்டாவது, 3 விலையில்லா சிலிண்டர்கள், வருஷத்துக்கு 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி இடம்பெற்றுள்ளது. இந்த 3 சிலிண்டர்களும் எப்போ வழங்கப்படும் அப்படின்னு பாஜக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று பொங்கல் அன்னைக்கு, ரெண்டாவது சிலிண்டர் எப்போனா ஏப்ரல் 14, அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு, மூன்றாவது சிலிண்டர் தீபாவளி பண்டிகை அப்போ. வருஷத்துக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள், ஒன்று பொங்கல் அப்போ, இன்னொன்று தமிழ் புத்தாண்டப்போ, மூணாவது தீபாவளி அப்போ. இது ரெண்டாவது வாக்குறுதி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பாரம்பரியம் மீண்டும் தொடங்கப்படுவதையும் அது காலம் முழுவதும் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்வோம் அப்படின்னு மிக முக்கியமான வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் சில நாட்களுக்கு முன்பாக நான் பர்சனலாக எந்த கூட்டணிக்கு ஆதரவு, எந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கு ஆதரவு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எந்த கூட்டணி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதை உறுதி செய்கிறாங்களோ, அப்படி ஒரு வாக்குறுதியை எந்த கூட்டணி கொடுக்குறாங்களோ அந்த கூட்டணிக்கு தான் என்னுடைய ஓட்டு அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே இப்போ பாஜக இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பாரம்பரியம் மீண்டும் தொடங்கப்படுவதையும் அது காலம் முழுவதும் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டிஎன்பிஜேபியை பொறுத்த வரைக்கும். நாலாவது, தைப்பூச திருநாள் மாநில அரசு விழாவாக கொண்டாடப்படும், இது 4. அஞ்சாவது, 12th பாஸ் பண்ண உடனேயே ஏஐ பயிற்சி வழங்கப்படும். ஏஐ துறை மிக முக்கியமான துறை, நல்ல ஃபியூச்சர் இருக்கக்கூடிய துறை. அந்த ஏஐ பயிற்சி 12th எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வழங்கப்படும் அப்படின்னு மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்க. அடுத்து, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை எதுலையாவது முதலீடு பண்ணணும், இது மாதிரி ஒரு கனவு இருக்கும்ல முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு, அவங்களுக்கு 10 லட்சம் ரூபா வட்டி இல்லாத கடன். அடுத்து, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா அப்படின்னு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களே, 21 தவணையாக வழங்கப்பட்டிருக்கு. வருஷத்துக்கு 6,000 ரூபாய். இப்போது டிஎன்பிஜேபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பங்களிப்பு 6,000, ஸ்டேட் கவர்மெண்ட்டு 3,000 ரூபாய் போட்டு 9,000ஆக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பங்கு 6,000, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இன்புட்டு 3,000, ஆட் பண்ணிங்கன்னா 9,000 ரூபாய் ஒவ்வொரு விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும், இந்த கிசான் சம்மான் நிதி யோஜனா வாங்குறாங்களே விவசாயிகள், அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் செய்யப்படும் அப்படின்னு இப்போ பிஜேபி மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இது இன்னைக்கு தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறி இருக்கு. பாஜகவுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபத்தை ஏற்றுறதை உறுதி செய்வோம் அப்படின்னு அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்களே, இதை பற்றி தான். இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் இஷ்யூ வந்தப்ப அதிமுக வாயவே திறக்கலை, அதிமுக சைலண்டாகவே இருந்தாங்க. என்டிஏ ஆட்சி அப்படின்னாலும் அதிமுகவுடைய கை தான் ஓங்கி இருக்கும். ஏன்னா முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதிமுக இதை நிறைவேற்ற ஓகே சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது பர்சனலாக. ஏன்னா இஷ்யூ வந்தப்போ வாயவே திறக்கலே இல்லை. நீதிமன்றத்துடைய உத்தரவை கூட திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றலையே அப்படின்னு ஒரு கண்டனம் கூட இபிஎஸ் தெரிவிக்கலை. அதனால்
அதிமுக ஆட்சி வந்த உடனேயே இதை நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. அதனால் இந்த விவகாரத்தில் பாஜக அதிமுக கிட்ட ஃபோர்ஸாக சொல்லிடணும். நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே தீபத்தூன் விவகாரத்தில் இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அமல்படுத்தணும் அப்படின்னு பாஜக அதிமுகவுக்கு அழுத்தத்தை கொடுத்து அதிமுகவை செய்ய வைக்கணும். அது பாஜகவுடைய கடமை. அதனால் இது ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும்தான். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.